பிள்ளைகளாம், அப்பாவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைகளாம், இயேசுவுக்கு கீழ்ப்படியும் சின்ன செல்லங்களாம், எல்லோரையும் நேசித்திடும் செல்ல செல்லங்களாம், செல்ல செல்லங்களாம், வேத வசனம் படித்திடும் சின்ன பிள்ளைகளாம், முழங்கால் முடங்கி செபித்திடும் செல்ல பிள்ளைகளாம், வேத வசனம் படித்திடும் சின்ன பிள்ளைகளாம், முழங்கால் முடங்கி செபித்திடும் செல்ல பிள்ளைகளாம், உண்மை மட்டும் பேசிடும் சின்ன செல்லங்களாம், கர்த்தர் இயேசுவை நேசித்திடும் செல்ல செல்லங்களாம், செல்ல செல்லங்கள். தொடங்கியதிலிருந்து கர்த்தர் அவருக்கு பல வெற்றிகளை கொடுக்கிறார். கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு அளிக்கப் போவதாக கர்த்தர் முன்பு வாக்கு கொடுத்திருந்தார். வாக்கு கொடுத்திருந்த அந்த தேசம் முழுவதும் இப்போது கர்த்தரின் உதவியுடன் அவர்கள் கைக்கே வந்துவிடுகிறது. தாவீது ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறார். கர்த்தரை அவர் நேசிக்கிறார். அதனால் எருசலேமை காப்பாற்றியது முதலாவதாக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அதை வைப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டவும் விரும்புகிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு தாவீது மோசமான ஒரு காரியத்தை செய்கிறார். வேறொருவருக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுத்துக்கொள்வது தவறு என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் ஒரு சாயங்கால நேரத்தில் அரண்மனை மாடியில் இருக்கும் பொழுது அவர் கீழே பார்க்கிறார். அப்பொழுது மிக அழகான ஒரு பெண் அவர் கண்ணில் படுகிறார். அவளுடைய பெயர் பத்சேபாள். அவளுடைய கணவர் பெயர் உரியா. அவர் தாவீதின் போர் வீரர்களில் ஒருவர். பத்சேபாள் தனக்கு வேண்டுமென்று தாவீது ரொம்ப ஆசைப்படுகிறார். அதனால் அவளை அரண்மனைக்கு கொண்டு வர செய்கிறார்கள். அவளுடைய கணவரோ போர்க்காலத்தில் இருக்கிறார். தாவீது பத்சேபாளிடம் காதல் செய்கிறார். பிற்பாடு அவள் கர்ப்பமாகி விடுகிறாள். இதை அறிந்த தாவீதுக்கு ஒரே மனக்குழப்பம். தன்னுடைய தளபதியான யோவாவுக்கு செய்தி அனுப்பி உரியாவை போர்க்களத்தில் முன்னணியில் நிறுத்தும்படி உரத்த விடுகிறார். போரில் அவர் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் தாவீதின் திட்டம். அதன்படியே போரில் உரியா கொல்லப்படுகிறார். பிறகு பத்சேபாளை தாவீது கல்யாணம் செய்து கொள்கிறார். தாவீது இப்படி செய்ததால் கர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்துவிடுகிறது. அதனால் அவர் செய்த பாவங்களை உணர்த்துவதற்காக தம்முடைய ஊழியக்காரன் நாத்தானை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த படத்தில் தாவீதிடம் நாத்தான் பேசி கொண்டிருப்பதை நீ பார்க்கலாம். நான் செய்த தவறுக்காக தாவீது மிகவும் வருத்தப்படுவதால் கர்த்தர் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை. என்றாலும் இந்த கெட்ட காரியங்களை நீ செய்திருப்பதால் உன்னுடைய வீட்டில் உனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் என்று தாவீதிடம் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னபடியே பிற்பாடு தாவீதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றன. முதலாவதாக பத்சேபாளின் மகன் செத்து போகிறான். பின்பு தாவீதின் முதல் மகன் அம்னோன் தன் சகோதரி தாமாரை தன்னுடன் தனியாக இருக்க செய்து பலவந்தமாக அவளிடம் காதல் செய்கிறான். இதை கேள்விப்பட்ட தாவீதின் மற்றொரு மகன் அப்சலோமுக்கு கோபம் வந்ததால் அம்மோனை கொன்று போடுகிறான். பிற்பாடு அப்சலோம் நிறைய ஜனங்களுடைய ஆதரவை பெற்று தன்னை ராஜாவாக்கி கொள்கிறான். கடைசியில் அப்சலோமுக்கு எதிராக போரில் தாவீது வெற்றி அடைகிறார். அப்சலோம் கொல்லப்படுகிறான். இப்படியாக தாவீதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகின்றன. இதற்கிடையே பத்சேபாளுக்கு சாலமோன் என்ற ஒரு மகன் பிறக்கிறான். தாவீது வயதாகி நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது அவருடைய இன்னொரு மகன் அதோனியா தன்னை ராஜாவாக்கி கொள்ள முயல்கிறான். ஆனால் சாலமோன் தான் ராஜாவாக இருப்பான் என்று எல்லோருக்கும் காட்டுவதற்காக ஆசாரியனாகிய சாதோக்கு தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கு அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண தாவீது கட்டளையிடுகிறார். இதன் பின்பு தன் 70 வயதில் தாவீது இறந்து விடுகிறார். 40 ஆண்டுகளுக்கு அவர் அரசாண்டார். இப்போது சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். ஆமாம்.